Hey guys, welcome to our channel. Today I am going to explain about protein synthesis. This is a main topic in molecular biology. So, protein synthesis is divided into two steps. First one is transcription and another one is translation. Transcription means taking a copy of a material. Translation means changing their form into another form. Example, English language இருந்து தமிழுக்கு change பண்றது அப்படினு எடுத்துக்கலாம். Then Central dogma அப்படின்னா என்னன்னா first DNA அப்படிங்கிற ஃபார்ம்ல இருந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி RNA-வா சேஞ்ச் ஆகுது. அது RNA வந்து டிரான்ஸ்லேஷன்ங்கிற ப்ராசஸ் நடந்து ப்ரோட்டீன்ஸா வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இதுதான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து 3 different types of RNA வந்து இன்வால்வ் ஆகுது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ல, which is mRNA, tRNA and rRNA. Then first step transcription எப்படி நடக்குதுன்னு பார்ப்போமா. டிரான்ஸ்கிரிப்ஷன்ல எங்க நடக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் லொகேஷனை பார்த்தா நியூக்ளியஸ். பிகாஸ் DNA வந்து நியூக்ளியஸ்குள்ள தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் DNA வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் DNA கெட் அன்வைண்ட் வந்து ஆகுது. அன்வைண்ட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்டாண்ட் இருக்கா, 2 ஸ்டாண்டுக்கான காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் வந்து நடக்குது. அப்போது அந்த காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர் வந்து mRNA வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த இதை தான் நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனோட பிகினிங் அப்படின்னு சொல்கிறோம். தென் the mRNA carries the message about the protein. mRNA வந்து டிஎன்ஏல இருக்க கோடை ரீட் பண்ணி என்ன ப்ரோட்டீன் வந்து கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து mRNA கேரி பண்ணி வெளியே கொண்டு போகும். யாருக்குன்னா ரைபோசோமுக்கு. தென் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து mRNA ஃபார்ம் ஆகிட்டா இந்த mRNA வந்து இதில் கோடிங் சீக்வன்ஸ் அண்ட் நான் கோடிங் சீக்வன்ஸ் ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ நம்மளுக்கு தேவையானது கோடிங் சீக்வன்ஸ், அதாவது குட் மெசேஜ். ஸோ எக்ஸான்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இன்ட்ரான்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். இது வந்து எதோட ஹெல்ப் மூலியமாக நடக்குன்னா நியூக்ளியஸில் இருக்க என்சைம்ஸோட ஹெல்ப் மூலியமா. ஸோ இந்த ரிமூவிங் ஆஃப் இன்ட்ரான்ஸ், ஜாயினிங் ஆஃப் எக்ஸான்ஸ், இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ப்ராசஸ்க்கு ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லுவோம். தென் த ஜெனட்டிக் கோட். ஜெனட்டிக் கோட்னா என்ன அப்படின்னா அந்த mRNA-ல இருக்கிற 3 பேஸ் பேர்ஸ் இருக்குமா, அந்த 3 பேஸ் பேர்ஸை நம்ம கோடான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 பேஸ் பேர்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான அமினோ ஆசிட்காக கோட் பண்ணுவோம். அதை தான் நம்ம கோடான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டலாக 64 கோடான்ஸ் வந்து இருக்குது. அதில் 61 கோடான்ஸ் வந்து அமினோ ஆசிட்காக கோட் பண்ணும். பட் அதில் 3 கோடான்ஸ் வந்து அமினோ ஆசிட்காக கோட் பண்ணாது. எதுக்காக அப்படின்னா ஸ்டாப்பிங் ப்ராசஸ், ஸ்டாப் கோடான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 கோடான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து AUG, கோட் ஃபார் மெத்தியோனின், அண்ட் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்னது ஸ்டார்ட் கோடான்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் கோடானுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், UAA அப்படி சொல்லலாம். ஸோ டோட்டலாக எத்தனை கோடான்ஸ் இருக்குது, 64. மொத்தம் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னா 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்குது. இந்த காலம், இந்த சார்ட்டை பார்த்தாலே என்னென்ன வந்து எதுக்கு கோட் பண்ணுதுன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா வேலின் வந்து இந்த GUU அப்படின்னாலும் அது வேலின் கோட் பண்ணுது. இந்த மாதிரி இந்த 4மே வேலின் கோட் பண்ணுது. இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாப் கோடான், UAA ஸ்டாப் கோடான், லியூசின் UUA. இந்த மாதிரி இந்த சார்ட்டை பார்த்தா நமக்கு புரியும். தென் ஸ்டெப் 2 டிரான்ஸ்லேஷன் வந்து வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டிஎன்ஏலேருந்து RNA 60 டைப்ஸ். இப்போது RNA-லேருந்து ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். RNA-லேருந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபஸ்ட் என்ன ஆகுது, mRNA வந்து வெளியே வந்தாச்சு. எங்கே வந்தாச்சு, ரைபோசோமுக்கு வரணும். ரைபோசோமுக்கு வந்து அமினோ ஆசிடை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது வந்து சைட்டோபிளாசமில் நடக்குது. இது வந்து ரைபோசோமில் நடக்குது. இங்கே வந்து ஏன் ரைபோசோமல் RNA இஸ் நீட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா எங்கே இது நடக்குதுன்னு சொன்னேன், ரைபோசோம் இஸ் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நமக்கு தெரியும். ஸோ ரைபோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் rRNA ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ரைபோசோமல் RNA இஸ் ஆல்சோ நீட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். tRNA brings specific amino acid. இப்போ வந்து பிக்சரை பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும் சொல்லிட்டா. இது வந்து
என்னது ரைபோசோம். ரைபோசோமில் 2 சப்யூனிட் இருக்கும். இது லார்ஜர் சப்யூனிட், இது ஸ்மாலர் சப்யூனிட். அப்போ இந்த ஸ்மாலர் சப்யூனிட்டில் நம்ம டிஎன்ஏலேருந்து காப்பி ஆகி வந்த எம்ஆர்என்ஏ வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த எம்ஆர்என்ஏக்கு இருக்கிற கோட்ஸை வந்து ஆன்டிகோடான் யார் கொண்டு வருவா? நம்ம டிஆர்என்ஏ வந்து கொண்டு வருவாங்க. யாருக்கு என்னது? அந்த அமினோ ஆசிட் கோட்ஸை டிஆர்என்ஏ கொண்டு வருது. ஓகேவா? ஸோ ரைபோசோம் ஆர் த சைட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இப்போ டிஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து சும்மா பேசிக்காக பார்க்குறோம். இட் இஸ் கிளவர் லீஃப் ஸ்ட்ரக்சர் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷேப்பில் ஆன்டிகோடான் எங்கே பேஸாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து அமினோ ஆசிட் இருக்குது, ஆன்டிகோடான் இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. இதை வந்து ஏன் டிஆர்என்ஏ சொல்லணும்னா இதோட ஃபுல் ஃபார்ம் டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. அமினோ ஆசிட் மாலிக்யூலை கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, அதனால் டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் மாலிக்யூல் தட் கேரிஸ் ஏ ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட் டு ரைபோசோம். ரைபோசோமுக்கு அமினோ ஆசிட் ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்டை டிஆர்என்ஏ கொண்டு வருது. இந்த டிஆர்என்ஏ வந்து ரெகக்னைஸ் பண்ணும் எந்த கோடான் எம்ஆர்என்ஏல பிளேஸ் ஆகிருக்க கோடானுக்கு எது ஆன்டிகோடான் அப்படிங்கிறத அதுதான் பிளேஸ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த எம்ஆர்என்ஏல வந்து பிளேஸ் பண்ணி பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகும்போது நம்மளுக்கு அதோட சேர்ந்து அந்த அமினோ ஆசிடும் பாலிபெப்டைட் செயின் மூலியமாக ஜாயிண்ட் ஆகி ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகும். எப்படின்னு பாருங்கள். இங்கே ஏயுஜி அப்படிங்கிறது இந்த எம்ஆர்என்ஏ கோடான். அதுக்கான ஆன்டிகோடான யுஏசி அப்படிங்கிற ஆன்டிகோடானை யார் கொண்டு வரா? டிஆர்என்ஏ கொண்டு வருது. அதில் வந்து யுஏசி இருக்கா, நெக்ஸ்ட்டு சிசிஜி இருக்குது, அதுக்கு ஜிஜிசி. அதுக்கான அமினோ ஆசிட் என்னது? நேமு. இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்டை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுது டிஆர்என்ஏ. ஸோ இப்படி ஜாயிண்ட் ஆகி லாஸ்ட்டில் இந்த அமினோ ஆசிட்ஸ்க்கு நடுவில் தான் பாலிபெப்டைட் செயின் வந்து கிரியேட் ஆகி லாஸ்ட்டு அது ப்ரோட்டீனாக சேஞ்ச் ஆகிடும். ஸ்டெப்ஸ் இன் ட்ரான்ஸ்லேஷன். mRNA leaves the nucleus and migrates to ribosome. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன அந்த ஸ்டெப்ஸை தான் இதில் வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். எங்கே நடக்குது? ரைபோசோமோட ஸ்மாலர் சப்யூனிட்டில். டிஆர்என்ஏ வந்து அமினோ ஆசிட்ஸை வந்து கொண்டு வருது ரைபோசோமுக்கு. அதை வந்து எம்ஆர்என்ஏல இருக்கிற ஆன்டிகோடானா அது வந்து கொண்டு வருது. ஸோ அப்புறம் ஜாயிண்ட் ஆகுது, பாலிபெப்டைட் செயின் வந்து க்ரோ ஆகுது. அப்புறம் ஆர்என்ஏ வித்தவுட் அமினோ ஆசிட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் த ரைபோசோம். டிஆர்என்ஏ வந்து பெயருது, இந்த அமினோ ஆசிட்லாம் ரிலீஸ்டு ஃப்ரம் த ரைபோசோம்லேருந்து ரிலீஸ் ஆகி என்ன ஆகுது? ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் மாலிகுலாக நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இந்த இருக்குது கிளைசின், லியூசின், ட்ரிப்சின், செரைன் அப்படின்னு ஒவ்வொரு ப்ரோட்டீன் அமினோ ஆசிடாக வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கு நடுவில் இருக்கிற செயின் ஃபார்ம் ஆகி என்ன ஆகுது? ப்ரோட்டீன் மாலிகுலாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. இந்த இமேஜ்லையும் அதை தான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். எப்படி வந்து ஆன்டிகோடான் கூட பாண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து பாலிபெப்டைட் செயின்ஸ்லாம் பாண்ட் ஆகி கடைசியில் டோட்டலாக ஒரு ப்ரோட்டீன் மாலிகுலாக க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ சம்மரிலையும் பார்த்தாலும் நம்மளுக்கு புரியும். ஓகே, இது வந்து சைட்டோபிளாசமில் வந்து எம்ஆர்என்ஏ வந்து ரைபோசோமில் ட்ரான்ஸ்லேஷன் இந்த ப்ராசஸ்க்கு நேம். இங்கே நியூக்ளியஸ்குள்ளே நடக்கிறதுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நேம். ஸோ ஓகே, தேங்க்யூ. If you have any doubts, ask me in the comment.